கிறிஸ்தியேசுவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய இறை வார்த்தைகளை நாம் சிந்திக்கின்ற பொழுது கிறிஸ்தவர்களாக வாழக்கூடிய நாம் அனைவரும் நம்முடைய பெயரளவில் கிறிஸ்தவர்கள் அல்ல, மாறாக நம்முடைய வாழ்விலே சீடத்துவ வாழ்வை வாழ இறைவன் அழைப்பாக கொடுக்கின்றார். இன்றைய நாளினுடைய முதல் வாசகமானது மிக அருமையான ஒரு வாக்குறுதியை நமக்கு கொடுக்கிறது. இன்றைய நாளுடைய முதல் வாசகம் எந்த நூல்லேருந்து எடுத்தாங்க? இறைவாக்கினர் எசாயா நூல். அது ஒரு அருமையான வசனம், கவனிச்சிங்களா? தாய் உன்னை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். இறைவாக்கினர் எசாயா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி. தாய் உன்னை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார். ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார் என்று சொல்கின்ற பொழுது அவருடைய உடனிருப்பை நாம் உணர்ந்திருக்கின்றோம். அவர் செய்யக்கூடிய அனைத்து வல்ல செயல்களையும் நாம் உணர்ந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்விலே கடவுள் தாயாக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். இன்றைய நாளுடைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாளுடைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய 72 சீடர்களை எங்கே அனுப்புகிறார்? தான் போக இருந்த ஊர்களுக்கும் இடங்களுக்கும் அனுப்பி வைக்கின்றார். நம்ம சீடர்கள் அப்படின்னு சொன்னால் உடனே யாரை நினைப்போம்? ஆண்டவரோட கூட இருந்த அந்த 12 பேர். அவர்களை காட்டிலும் ஏன் இந்த 72 பேர் அப்படி பார்க்கின்ற பொழுது, அந்த 12 பேர் ஆண்டவர் சொன்னதை, அவர் செய்ததை நினைவுபடுத்தி நமக்கு செயலாற்றவும், அந்த 72 பேர் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அவருடைய நற்செய்தியை, அந்த இறை அரசை அவர்கள் எல்லா இடங்களிலும் பரப்ப இறைவன் அழைப்பாக கொடுக்கின்றார். ஒரு முறையாக ஒரு இளைஞர் ஒரு ஜென் துறவியிடம் சென்று இவ்வாறு கூறுகிறார், எனக்கு கடவுள் மீது அதிகப்படியான கோபம் இருக்கிறது. ஏன் என்று சொல்கிறார், இந்த உலகத்தை எவ்வளவு மோசமாக கடவுள் படைப்பதற்கான காரணம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை நான் கடவுளாக இருந்தால் இந்த உலகத்தை இன்னும் அழகாக அருமையானதாக படைத்திருப்பேன் என்று சொல்லி அந்த இளைஞர் ஜென் துறவியிடம் சொல்கிறார். அந்த ஜென் துறவி அவர் கூறிய அனைத்தையும் மௌனமாக கேட்டுவிட்டு இறுதியாக அவர் ஒரு பதிலை சொல்கிறார். கடவுள் இந்த உலகத்தை இவ்வாறு படைத்தார். அந்த உலகத்தில் உன்னை படைத்தது நீர் விரும்பிய இந்த உலகத்தை அழகாக மாற்றுவதற்காக என்று அவர் கூறுகிறார். அன்புக்குரிய ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையுமே இன்று அவருடைய சீடராக வாழ அழைப்பு கொடுப்பதை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு நமக்கு எதையெல்லாம் செய்ய விரும்புகிறாரோ அதை அனைத்தையும் அவருடைய சீடர்களாக இருந்து நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு அழைப்பாக கொடுக்கின்றார். நம்முடைய திருமுழுக்கின் வழியாக நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவனுடைய இறையாட்சியினுடைய திரு அவையினுடைய உறுப்பினர்களாக இருந்து திருச்சபையை நாம் கட்டி எழுப்பக்கூடிய கடமை உணர்வை நாம் பெற்றிருக்கின்றோம். இத்தகைய இந்த சீடத்துவ வாழ்வை சிந்திக்கின்ற பொழுது 4 நிலைகளிலே ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் வாயிலாக சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். முதல் நிலையாக பார்க்கின்ற பொழுது இயேசுவின் நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக மாறிட. அதை தான் நற்செய்தியுடைய தொடக்கத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய 72 சீடர்களை 2 பேராக அனுப்புகிறார். அவர் அனுப்புகின்ற இடம் என்று பார்க்கின்ற பொழுது தான் எங்கே செல்ல இருந்தாரோ, இயேசு எங்கே செல்ல இருந்தாரோ அந்த ஊர்களுக்கும் இடங்களுக்கும் அவரை அனுப்புகிறார். அவர்களை அனுப்பக்கூடிய அந்த சிந்தனையை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார். ஆகவேதான் தான் செல்ல இருக்கக்கூடிய இடங்களுக்கு அருமடையாளங்களையும் பேய்களை ஓட்டவும் குணமடக்கியவும் தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார். நம்முடைய வாழ்விலே சிந்திக்கின்ற பொழுது நம்மையும் ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சீடராக இந்த சமுதாயத்திலே அனுப்பி வைக்கின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய நம்பிக்கைக்குரிய சீடராக நாம் வாழ்கிறோமா என்று சிந்திப்போம். அத்தகைய ஒரு ஆசிரியை நாம் வேண்டுவோம். ஒவ்வொரு செயல்களிலும் ஆண்டவர் இயேசுவினுடைய நம்பிக்கைக்குரிய சீடர்களாக வாழ நாம் இறை ஆசிரியை வேண்டுவோம். இரண்டாவது நிலையாக நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது துணிவு மனப்பான்மை கொண்ட சீடர்களாக மாறிட இறைவன் அழைப்பாக கொடுக்கின்றார். நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவாறு கூறுகிறார்,
ஓநாய்களுக்கிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அவர் அனுப்பக்கூடிய அந்த இடம் உலகம், நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகம் அமைதியற்றதாக, தேவையற்ற சிந்தனைகள், பொறாமை, தேவையற்ற கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு நிறைந்த ஒரு தாய் திருச்சபைக்குள்ளே நாம் இருக்கிறோம். இந்த சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அனைத்து நிலைகளிலும், இந்த அமைதியற்ற நிலையில் இறைவன் நம்மை அனுப்புவது துணிவோடு அவருடைய சீடராக நாம் வாழ வேண்டும் என்று. அதை தான் அவர் நற்செய்தியிலே அவர்களை அனுப்புகின்ற பொழுது வாக்குறுதியாக கொடுக்கிறார். அஞ்சாதீர்கள், துணிவு கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் இயேசு நம்மை அனுப்புகின்ற பொழுது அவரும் நம்மோடு பயணிக்கின்றார். அதை உணர்கின்ற பொழுது துணிவு மனப்பான்மையோடு நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய துன்பங்கள், இறை ஆட்சியை பின்பற்றக்கூடிய செயல்பாடுகளை நாம் செய்கின்ற பொழுது இறைவன் தன்னுடைய சீடர்களை அவர் ஒருபோதும் கைவிடாது நம்மோடு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது சிந்தனையாக பார்க்கின்ற பொழுது, ஆண்டவருடைய சீடராக இருக்கக்கூடிய நாம் அனைவருமே அமைதியினை பரிசாக தந்திட இறைவன் அழைப்பாக கொடுக்கின்றார். இன்றைய உலகிலே நாம் பார்க்கின்ற பொழுது எண்ணற்ற அமைதியற்ற நிலை, உலகிலே அமைதியற்ற நிலையை பார்க்கின்றோம். போர், நம்முடைய குடும்பங்களிலே அமைதியற்ற நிலையை பார்க்கின்றோம். தேவையற்ற கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உறவுகளுக்கிடையே. நம்முடைய வாழ்விலே நாம் சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே தேவையற்ற மனக்குழப்பங்கள், தேவையற்ற சிந்தனைகள், இவை அனைத்தும் நம்முடைய வாழ்விலே அமைதியை இழக்க செய்கிறது. ஆனால் இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்புகின்ற பொழுது அவர் கொடுத்த ஒரு வாக்குறுதி என்ன சொல்றார்? எந்த ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனாலும் அங்கே என்ன சொல்ல சொல்கிறார்? இந்த வீட்டிற்கு அமைதி உரித்தாகுக. எத்தனை பேர் நம்ம அதை சொல்லுவோம்? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ பேரை நம்ம சந்திக்கிறோம். பார்க்கக்கூடிய அவர்களை பார்த்து இவருக்கு அமைதி உரித்தாக, இவர் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்துவோமா? கிடையாது. நம்முடைய கலாச்சாரத்தில் பார்க்குறப்ப இப்போ திடீர்னு ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? முதல்ல வாங்கன்னு சொல்லுவோம். அடுத்து என்ன சொல்லுவோம்? அவங்களுக்கு ஏதாவது காஃபி டீ இருக்கிறத கொடுப்போம். அதை காட்டிலும் நம்ம என்ன சொல்லுவோம்? முதல்ல ஒருத்தரை நம்ம சந்திக்கும் போது முதல் கேள்வியாக என்னவா இருக்கும்? எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. அதே தான் ஆண்டவர் இயேசு நம்மை கொடுக்கக்கூடிய அழைப்பு, முகமலர்ச்சியோடு அவர்களுடைய வாழ்விலே நாம் இணைய வேண்டும். இறைவன் கொடுத்த அந்த அமைதியை நாம் மற்றவர்களுக்கு பகிரக்கூடியவர்களாக, அதை ஏற்றுக்கொண்டு அதை பிறருக்கு பகிர்ந்தளிக்கக்கூடியவர்களாக வாழ இறைவன் அழைப்பாக கொடுக்கின்றார். நான்காவது கருத்தாக நாம் சிந்திக்கின்ற பொழுது, இந்த சீடத்துவ வாழ்வானது இறை ஆட்சியை வளர்ப்பதாக, இறை ஆட்சியை அறிக்கையிடக்கூடிய சீடத்துவ வாழ்வை இறைவன் நமக்கு அழைப்பாக கொடுக்கின்றார். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு நம்மை தன்னுடைய சீடர்களாக மாற்றுவதற்காக தன்னுடைய திருத்தூதர்களுக்கு பணிக்கின்றார். அவர்களை சென்று என்னுடைய பிள்ளைகள் ஆக்குங்கள் என்று சொல்லலை, மாறாக தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து அவர்களை என்னுடைய சீடர் ஆக்குங்கள் என்று இறுதி வாக்குறுதியை ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கின்றார். அதே வாக்குறுதியை தான் ஆண்டவர் இயேசு இன்று நம்மிடமும் எதிர்பார்க்கின்றார். அவருடைய சீடத்துவர்களாக வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். சீடத்துவ வாழ்க்கை என்று சிந்திக்கின்ற பொழுது பல நேரங்களிலே நம்முடைய வார்த்தைகளிலே நாம் சீடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நற்செய்தி பற்றி பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் வார்த்தைகளிலே இயேசுனுடைய அந்த கற்பித்தலை, போதித்தலை நாம் பிறருக்கு எடுத்து கூறுகிறோம். ஆனால் இந்த சீடத்துவ வாழ்வை என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய அந்த ஒரு வார்த்தையானது எனக்கு நினைவுக்கு வருவதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். புனித பிரான்சிஸ் அசிசியார் இவ்வாறு கூறுகிறார்: Preach the gospel at all times, use words when it is necessary. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை எப்பொழுதும் அறிவியுங்கள், தேவைப்பட்டால் மட்டுமே வார்த்தையை பயன்படுத்துங்கள் என்று கூறுகிறார். இந்த வார்த்தையினுடைய பின்னணியை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, சீடர்களாக வாழக்கூடிய நாம் நம்முடைய வார்த்தைகளில் இயேசுவை அறிக்கையிடுவதை காட்டிலும் நம்முடைய செயல்பாடுகள் இயேசுனுடைய சீடராக வாழ்வதற்கான வெளிப்பாட்டை கொடுக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே கூறுகிறார்: சின்னஞ்சிறு சிறுவர்களுக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள், அவர்களுக்கு கற்பித்ததை எனக்கு கற்பித்தீர்கள் என்று சொல்லவில்லை, மாறாக பிறருக்கு நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அது ஆண்டவருடைய சீடத்துவ வாழ்வை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள், நாம் எடுக்கக்கூடிய அனைத்து தீர்மானங்களும்
ஆண்டவர் இயேசுனுடைய நற்செய்தி அறிவிக்கக்கூடிய சீடர்களாக வாழ்ந்திட தொடர்ந்து ஜெபித்து இறை ஆசிரியை வேண்டுவோம். இறை அருளை பெறுவோம். ஆமேன்.